சாமை அரிசி வச்சு எப்படி வந்து ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு சாமை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் அவல். வெந்தயம் சின்ன ஸ்பூனில் பாருங்கள், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து டஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்து கிளியர் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு வந்து எனக்கு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு புளிச்சிருச்சு. ஓவராக வந்து நான் மாவு புளிக்க வைக்க மாட்டேன். எனக்கு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பாருங்கள், மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். இப்போ பேன் வந்து சூடாக இருக்குது. நம்ம ஊத்தப்பம் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பர் சாஃப்டான சாமை அரிசியில் பண்ண ஊத்தப்பம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.